கவர் வந்து அந்த சைடில் இருக்குது. அதான் போட்டு அவங்க தெளிவாக இருக்கேன் கவர். ஆனால் அந்த போட் தள்ளிவிட்டது தாக்கல தள்ளி விட்டாங்க. கிளீன் பண்ண வேலை போட்டாங்க.
65 வார்டுலேயும் நம்ம தமிழக அரசு பல்வேறு திட்டங்களில் புறப்பட வெயில் காலத்துக்கு உட்பட பல்வேறு திட்டங்கள் சிறப்பாக நிறைவேற்றிட்டு இருக்குது. நம்ம அரசை குற்றம் சொல்வதற்காக எதிர்த்தரப்பினர் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு சமயமும் அந்த சமயத்தில் ஏதோ ஒரு தூண்டி வச்சு அதுக்கு சவுந்தாப்பில் ஒரு சம்பவங்களை கிரியேட் பண்ணி பொதுமக்களை ஒரு அச்சப்படுத்தி வர்றாங்க. அது விஷயமா அங்கே இருக்க பொதுமக்கள் அளித்த புகார் அடிப்போ நான் வந்து இந்த புகாரை கொடுக்குறேன். நம்ம வார்டு வந்து 20வது வார்டு வடக்கு தேக்காரத்தில் நேற்று சாயந்தரம் ஒரு 4:40க்கு எனக்கு ஃபோன் வருது. இது மாதிரி நம்ம போர் டேங்க் அது போர் டேங்க் மேலே மஞ்சள் கலரில் ஒரு இது மாதிரி கிடக்குதுன்னு சொன்னாங்க. நானும் அந்த பக்கத்தில் இருக்க நம்ம நண்பர் ராதாகிருஷ்ணன் போய் பார்க்குறோம். மாடியில் நான் ஏறி பார்க்குறேன். ராதாகிருஷ்ணன் தொட்டி மேலே ஏறி பார்க்குறாரு. மஞ்சள் கலர்லாம் இருக்குது, அந்த கவரில் இருக்குது. கவரையும் நுகர்ந்து பார்க்குறாரு. அதை பொறுத்தவரை உணவுப் பொருட்கள், அது கெட்டுப்போன உணவுப் பொருட்கள், அது கெட்டுப்போன உணவுப் பொருட்கள் தொட்டியில் ஒரு சின்ன ஒரு போர்ஷன் ஓப்பனாக இருக்குது. அது மேலத்துக்கு ஒரு சின்ன போர்ஷன் ஓப்பனாக இருக்குது. அதில் செதறி இருக்குது. இருந்தாலும் ஒரு மக்களுக்கு அச்சம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி டோட்டலாக க்ளீன் பண்ணி ஒரு 6 மணிக்கெலாம் நாங்கள் போயிட்டோம். எல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணிவிட்டு போயிட்டோம். ஒரு 8-8:30 மணி எவ்வளோ மீடியாவில் அது நம்ம தமிழ்நாட்டில் இருக்க 100 பகுதியை மென்ஷன் பண்ணி அதை சம்மந்தப்படுத்தி இது மாதிரி அதே மாதிரி தொடர்பு படுத்தி இந்த தண்ணியில் இது கலந்துருச்சு அப்படின்னு ஒரு தவறுதான ஒரு விமர்சனத்தை அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு குறிப்பிட்ட எதிர்க்கட்சிகள் மட்டும்தான் இதை செஞ்சுட்டு இருக்காங்க. நாங்கள் நேராக பார்த்த வகையிலையும் அது கெட்டுப்போன பொருட்கள் அதுக்கு சுகாதார பணிகள் மாநாடு சுகாதார பணிகள் சரி பண்ணோம். அவர்கள் உருவத்தொன்மையும் சரி. நம்ம நண்பர் ராதாகிருஷ்ணன் ஏறி பார்க்கும்போது நுகர்ந்து அவர் தான் முதல் நுகர்ந்தார். அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஆனால் மீடியாவில் சம்மந்தப்பட்ட எதிர்க்கட்சிகளர் முழுக்க இது வந்து இன்னொரு இடத்த சொல்லி அந்த மாதிரி இதில் இதாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சம்பவங்கள் எதுவும் நடக்கல. அங்கே பகுதி மக்கள் அப்படி இல்லைன்னு முழுக்க சொல்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து பாதிக்கவும் இல்லை. அது மாதிரி எதுவுமே வந்திருக்கீங்க. இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக தவறான விமர்சனத்தையும் பொதுமக்கள் தவறான செய்தியும் கொண்டு போகிற அந்த பகுதி சம்பந்தப்பட்ட குறிப்பிட்ட கட்சியினர் பற்றி புகார் கொடுக்க வந்திருக்கோம். வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு தொடர்ச்சியாக ஒரு 20-30 வீடு அந்த புக்கு அடர்த்தியான வீடுகள் இருக்குது. அங்கேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் மாடியில் தான் போய் பார்த்தோம். எனக்கு வந்து ஒரு மாடியிலேருந்து போய் பார்த்துருக்காரு. வயசானவர் சுப்பிரமணியன் இருக்குது, அவர் மாடியிலும் பார்த்துருக்காரு. பார்க்கும்போது அங்கெல்லாம் ஒரு தொடர்ச்சியாக அங்கெல்லாம் புரோட்டாலாம் எவ்வளோ மக்கள் யூஸ் பண்ணுறவங்க அந்த புரோட்டாக்கெல்லாம் ரொம்ப இருக்குது. சாப்பிட்டு போன புரோட்டா குடும்பம் தூக்கி போடுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப இருக்குது. அங்கே வீட்டில் இறங்கி வந்து போடணுமே அப்படின்னு சொல்லி அந்த சோம்பலில் யாராவது போட்டுருக்கலாம். அதுதான் இருந்திருக்கு. அதே தான் மேலே இவர் தனி தொட்டி மேலே ஏறி பார்த்தவர் இவர் தான். நான் தூரத்தில் பார்த்தேன், பெரிய சுப்பிரமணியம் தூரத்தில் பார்த்துருக்காரு. அது தவறாக வந்து அங்கே இருக்க பக்கத்தில் அந்த வீட்டில் கூட இருக்க சேதுன்னு ஒருத்தவர் தவறாக அவங்க சம்மந்தப்பட்ட ஆளுங்களை சொல்லி அது மீடியா மூலமாக இப்போ என்ன பண்ணிருக்கீங்க? நாங்கள் வந்து இங்கே அப்போ போட்டு பெடிஷன் கொடுத்துருக்கோம். சம்மந்தப்பட்டவங்கன்னா அவங்க எந்த கட்சியை சார்ந்தவங்க இல்லை எது இயக்கங்களை சார்ந்தவங்களா? அவங்க வந்து சொல்லுங்க வந்து அதிமுக இருக்க அவரு அதிமுக போகும்போது அவர் வந்து அவர் சம்மந்தப்பட்ட தொடர்புடைய ஐடிவிங்களை இதை வந்து பெரிய அளவுக்கு கொண்டு போயிருக்காரு. இல்லை மஞ்சளா பொருள் கிடைக்குதுன்னு சொன்னாங்க. நாங்களும் வேகமாக அடுத்த 5 ரேட்டுகளில் போயிட்டோம் ஸ்பாட்டுக்கு. உடனே பார்த்துட்டு நான் லாங்கில் தான் பார்க்குறேன். பக்கத்து மாடியிலேருந்து நான் பார்க்குறேன். ராதாகிருஷ்ணன் தான் தொட்டி மேலே ஏறி பார்க்குறாரு. ஒரு கவரில் கிடக்குது. அது சேதமாக உணவு பொருள் தான், மீதமான உணவுப் பொருள். வெயிலில் படும்போது உங்களுக்கு வந்து அந்த சேம் கலர் இருக்கலாம். நுகர்வு தொழில் பார்த்தா அது மாதிரி இல்லைன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மாநகராட்சி பண்ண உடனே ஒரு 2 மணி நேரத்துக்கு க்ளீன் பண்ணி தண்ணியெலாம் அவுட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி ப்ளீச்சிங் பவுடர் போட்டு வந்திருக்கோம். இது 6 மணிக்கெல்லாம் சம்பவம் முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 9 மணி போல் ஐடி அந்த பீப்புள்ஸ் அந்த சேதுங்கிறவர் அவர் கட்சி சார்ந்த ஆளுங்கிட்ட சொல்லி ஐடி விங்கில் சொல்லி அவங்க ஐடி விங்கில் சேனலில் இது பரப்பி விட்டு யூடியூப்பில் போட்டு ஃபேஸ்புக்கில் போட்டு இது 100 இடத்தை சம்மந்தப்படுத்தி போட்டிருக்காங்க. இந்த தகவலை வெளியே கொண்டாந்தது யாருன்னா இப்படி கிடக்குன்னு தகவலை யார் சொன்னாங்க? எங்களுக்கு அந்த பக்கத்து வீட்டில் இருக்க அந்த டேங்க் பக்கத்தில் இருக்க சோமு. ஆமாம், அவர் சோமு எதுவும் இயக்கத்தில் இருக்காரா? அதிமுக உறுப்பினர் இருக்காரு. ஆமாம். சரி, தேங்க்யூண்ணா. வச்சுக்கிறேன். அந்த பையன் வந்து இது மாதிரி டேங்க் மேலே கழிவு விட்டு கொட்டியிருக்குன்னு எல்லா தண்ணி 3 டேப் இருக்குது. 3 டேப் தந்துட்டு என்ன பண்ணேன்னா இது மாதிரி உடனே இவருக்கு ஃபோன் பண்ணேன். சவுண்டில் வந்து ஏறி பார்த்தாரு. இவங்கெல்லாம் மாடியிலேருந்து ஏறி பார்த்தாங்க. நான் டேங்க்கு மேலே ஏறினேன். அந்த கழிவுன்னு சொல்கிறாங்க, அதுலேயும் பக்கத்தில் இருந்தப்போ அந்த நுகர்வு வந்து எனக்கு அது மாதிரி தெரியல. என்னோடய மூக்குக்கு அந்த டேங்க் மேலே நானே ஏறிட்டேன். ஏறி பார்க்கல, எனக்கு அது மாதிரி தெரியல. உடனே மாநகராட்சி ஊழியரை கூப்பிட்டு அதை க்ளீன் பண்ணி எல்லாம் சுத்தப்படுத்தி வச்சேன். தண்ணியை திறந்து விட்டேன்.
அதுக்கப்புறம் அது பெரிய இஷ்யூவாக கழிவுன்னு சொல்லி வேற ஒரு இடத்துல அந்த சம்பவத்தை இதையும் மையப்படுத்தி ஏற முடியாது. இது வரைக்கும் நான் எனக்கு வந்து 56 வயசு அதே ஏரியாவில் தான் பிறந்து வளர்ந்துருக்கேன். ஆனால் இது வரைக்கும் அது மாதிரி சம்பவம் நடந்ததில்ல. யாரும் ஏறி விளையாண்டதா கூட கிடையாது. அதை ஒட்டி அப்பார்ட்மெண்ட் வீடு இருக்குது, பக்கத்தில் வீடு இருக்குது. யாராவது சாப்பிட்டுட்டு தூக்கி போட்டுக்கலாம். ஏதோ எரிஞ்சதில் மேலே அந்த டேங்கில் அந்த பிளாஸ்டிக் கவர் வெடித்து அது மேலே மூடி இருக்க தொட்டியில் அந்த தொட்டி மேலே ஸ்லாப்பு மேலே சிந்திருக்கு. அதுதான் அதை அந்த பையன் பார்த்துட்டு கழிவுன்னு சொன்னால் அந்த சந்தேகத்திற்காக க்ளீன் பண்ணியாச்சு. அதை மறுபடியும் கழிவுன்னு சொல்லி அது பெரிய புகார் கொடுத்துருக்கீங்க. என்ன சொன்னாங்க புகாரில்? இல்லை இவரோட தான் சேர்ந்து வந்து கொடுத்துருக்கோம். என்ன சொன்னாங்க? புகார் வாங்கிட்டு சரி, நடவடிக்கை எடுக்க சொல்றாங்க. போதுண்ணே. உங்கள் பேர்? ராதாகிருஷ்ணன். சரி.